திரு மதுக்கூர், ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, சுப்ரத்னம் அவர்கள் சொன்ன ஒரு புள்ளி வந்து, இந்த 4 பேர் விஷயத்தையும் மட்டும் பேசாதீங்க, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன்னு, அண்ணாமலையும் சேர்த்து பாருங்க, ஒரு புள்ளி இணையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, சமகாலத்தில் திமுக வந்து வாக்காளர்களை பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி, சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதுக்கு களப்பணிகளில் அடிமட்ட அளவில் அவங்க போகிறாங்க. யார் துரோகின்ற ஒரு பிரச்சனை ஏடிஎம்கேல ஒரு விவாதமாக இருக்குது. இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது திரு மதுக்கூர்? சிவகங்கை சீமை படத்தில் கவியரசு கண்ணதாசன் ஒரு வசனம் எழுதியிருப்பார். காலமும் நேரமும் மாறும் போது துரோகி தியாகி ஆவான், தியாகி துரோகி ஆவான் அப்படின்னு. அது எதுக்காக எழுதினாங்கன்னா, வெள்ளக்காரங்க காலத்தில் அன்னைக்கு பிரிட்டிஷாரால் பாராட்டப்பட்டவங்கள்லாம் பின்னால் விடுதலை போராட்டத்தினுடைய துரோகிகளாக கருதப்பட்டார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னா, எல்லாருமே துரோகிகளாக இருக்காங்க. ஒருத்தர் தியாகியாக இருந்து இன்னொருத்தர் துரோகியாக இருந்தால் நம்ம பேசலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒட்டுமொத்தத்தில் பலகீனப்படுத்தப்படுவது அதிமுக என்கிற கட்சி. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இப்படி ஆளாளுக்கு பிரித்து ஓடு எங்கே போகுதுன்னா பிஜேபி கிட்ட போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விவாதத்தில் முழுக்க இப்போ பாருங்களேன், அண்ணாமலைக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். உண்மையிலேயே அவர் சொல்லுகிறபடி அண்ணாமலையின் பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா அல்லது பலம் இருக்கிறதா என்று பார்த்தால், ஏன்னா அமித்ஷா உட்கார்ந்து பேட்டி கொடுக்கும் பொழுதே பக்கத்தில் உட்கார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. ஒருவேளை அண்ணாமலையினுடைய பதவியை இவர் சொல்லி பாஜக பறிக்குமா என்பதெல்லாம் தெரியல. இப்போ சில விவாதங்களை ஒரு பத்திரிகையாளர் முறையில் கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்குது. திடீர்னு வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு பூத் ஏஜெண்டாக இருந்தது யார் அப்படின்னு. அப்போ என்ன, வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு மேல் சபை பதவி கொடுக்க முன் வந்தது யார்? எம்ஜிஆர் அவர்கள் தானே அன்னைக்கு வெந்நீர் ஆடை நிர்மலா அவர்களை மேல் சபை உறுப்பினராக நியமிக்க முன் வந்தார். பிறகு ஏதோ ஒரு கோபத்தில் தானே மேல் சபையை கலைத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே இவர்களை ஆதரித்தவர்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இவர் மட்டும் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசல. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, நெருக்கடியாக இருந்த காலத்தில் எல்லாம் பாஜக நம்மை ஆதரித்த பாஜகவுக்கு எடப்பாடி என்ன செய்தார்? பிரச்சனை என்ன தெரியுமாங்க, டைரக்டர் பிஜேபி தான், இவங்க எல்லாமே கேரக்டர் தான். அதில் என்னன்னா, இப்போ சண்டை கிளைமேக்ஸ் சண்டை காட்சி வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட காதல் காட்சியெல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் வருகிற பொழுது உக்கிரமாக சண்டை போடுகிறார்கள். டைரக்டர் இன்னும் வேகமானு சொல்றாரு. இப்போ என்ன பிரச்சனை இதில் வருதுன்னா, இப்போ நண்பர் கூட ஒரு இராணுவ கட்டுப்பாடு அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு படை போல அதிமுக இருந்தால் அந்த படை யாருக்கு பயன்பட போகிறது என்பதுதான் இங்கே கேள்வி. இந்த தேர்தலில் முழுக்க அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தி சேதாரப்படுத்துவதற்கு ஒருவேளை ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுச்சு பிஜேபி. கூட்டணி வச்ச பிறகு எதுக்கு செங்கோட்டையன் அமித்ஷா சந்திக்கிறாரு, எதுக்காக நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க? என்னன்னா, அந்த கட்சியை காலி பண்றதுக்கு பிஜேபி எல்லா முயற்சியும் பண்ணுது. இவர்களும் அதற்கு தெரிந்தோ தெரியாமல்னு சொல்ல முடியாது, தெரிந்தே வேறு வழியின்றி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் முழுக்க அந்த கட்சிக்குள்ள, நான் என்ன கேட்குறேன், ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்கல்ல, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அல்லது பிரிந்து போனவர்கள் ஒருங்கிணைந்து யாரை கூட்டு வைக்க போறீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போல அதிமுக தனியாக நிற்கும். எதுக்கு இந்த பிஜேபி நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு துரோகம் பண்றாங்க, நம்ம கட்சியை அழிக்க நினைக்கிறாங்க, வாங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்போம்னு செங்கோட்டையன் சொல்லுவாரா? பிஜேபி தேவையில்லை. எடப்பாடி, அதுபோல டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்ந்து பழைய திமுக உருவாக்கி அன்னைக்கு அம்மா சொன்னாங்க இல்லையா, லேடியா இந்த மோடியா என்று, அந்த நிலைக்கு அதிமுகவை எடுத்து செல்வோம்னு சொல்வாரா? பேட்டியிலே என்ன சொல்றாரு செங்கோட்டையன், பிஜேபிக்கு என்ன செஞ்சீங்கன்னு. பிஜேபி தானே அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திடீர்னு போற போக்கில் சொல்றாரு அண்ணன் மூத்த அரசியல் தலைவர், மறுபடியும் ஓபிஎஸ் போல செங்கோட்டையன் தர்ம யுத்தத்தை துவக்குவார். அன்றைக்கு ஓபிஎஸ் எதற்காக தர்ம யுத்தம் நடத்தினார்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று யாரை குறிப்பிட்டாருங்கிறத நான் சொல்ல விரும்பல, யாரை நோக்கி அந்த கணையை திருப்பினார் என்று. பிறகு பிஜேபி வந்தது. அன்றைக்கு இருந்த ஆளுநர் இருவரையும் கையையும் பிடித்து வைத்தார்.
இதுல ஏதோ பெரிய ஆதாரம்னு குணா சொன்னது உண்மை. குருமூர்த்தியும் சொல்றாரு, நான் தான் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் இருக்க சொன்னேன்னு. ஓபிஎஸ் அண்ணன் இன்னொரு படி மேலே போய் சொன்னாரு, நான் வேணாம்னு சொன்னேன், நீங்க துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிஜேபி பிரதமர் மோடி சொன்னதால் தான் ஏற்றுக்கொண்டேன். முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, அந்த காலம் முழுவதும் உங்க ஆட்சி தானே. அம்மையாருடைய மரணத்தில் இருந்த மர்மத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்த விசாரணை ஆணையத்துக்கே ஓபிஎஸ் போக மாட்டேன்ட்டார். பல முறை கூப்பிட்ட பிறகு இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய தேவரையா சமாதியில் நடந்தது ஏற்கனவே எதேச்சே இல்லை, திடீர் சந்திப்பல்ல. இவர்கள் திட்டமிட்டு அதை சந்திச்சா ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுவிடும். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி பாருங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை துவக்கிய பொழுது ஜாதி என்கிற பேச்சே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன பேச்சு வருது? நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்த உங்களுக்கு ஆதரவு என்றால் இவர்களுக்கு அப்படி என்ன? நீங்க எல்லாம் ஒருத்தர் வந்த உடனே அந்த சமூகம் அப்படியே ஆரம்பிச்சிருமா? நீங்க கையை காட்டின உடனே தெற்கு அப்படியே வந்துருமா? இதையெல்லாம் திசைகளை தாண்டி அரசியலாக தீர்மானிப்பது தான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். ஆனா அந்த பிஜேபி உள்ள நுழைந்த பிறகுதான் ரெண்டு விஷயம் வந்தா அவர் ரெண்டு ஸ்பெசிபிக்கான விஷயத்துல உங்களோட கோணத்தை கேட்கணும். ஒன்னு, நீக்கப்பட்டவர்களும் பிஜேபி எதுவும் சொல்றதில்ல, நீக்கிய இபிஎஸும் சொல்றதில்ல, பிஜேபியை நோக்கி எந்த விரலும் வர்றதில்லை நீங்க இவ்வளவு சொன்னாலும். இன்னொன்னு, கூட்டணிக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை, டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவர் மேல அந்த கூட்டணி அன்று திணிக்கப்பட்டது. அப்படி விரும்பாத ஒருத்தரை மேல அழைச்சு கூட்டணியை நிர்பந்தித்து ஏற்படுத்தி கொண்ட பிஜேபிக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியலையா, இல்ல சால்வ் பண்ண விரும்பலையா? சால்வ் பண்ண விரும்பல. இதோடு அதிமுகவுடைய பல நண்பர்கள் முக்கியமான தலைவர்கள் விவாதத்தில் இருக்காங்க. அதிமுகவை பிஜேபி அழிக்க நினைக்கிறது. அதனால தானே எடப்பாடி எப்படியோ ஒத்துக்கிட்டு அவரே கேட்கிறாரு, நாங்க யாரு கூட போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ட பிறகும் கூட எடப்பாடிக்கு செக்கு வைக்கத்தான் செங்கோட்டையனை அமித்ஷா அழைத்து பேசுகிறார். இது அதிமுகவில் குழப்பம் வரும்னு பிஜேபிக்கு தெரியாதா? இவருக்கு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். எனவே செங்கோட்டையன் அழைத்து பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் ஆலோசனை சொல்றாங்க. இப்ப யாரு பிஜேபி அதிமுகவை அழிக்க முயலுதா இல்லையா? ஏன் இங்க கலந்து கொண்ட தலைவர்கள் யாரும் அது குறித்து வாய் திறக்கவே மறுக்கிறாங்க? மாறி மாறி துரோகின்னு குற்றம் சாட்டிக்கிறீங்களே தவிர இதுல ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை எடப்பாடி உங்களோட கூட்டணிக்கு வந்த பிறகும் செங்கோட்டையனை ஆபரேட் பண்ணது யாரு? ஏன் டெல்லிக்கு கூப்பிட்டீங்க? செங்கோட்டையன் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு. மற்றபடி நீங்க சொல்வது போல அந்த இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த நாடகத்தினுடைய சூத்திர கயிறு டெல்லி. இப்ப இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல, செங்கோட்டையன் எங்க போவேன்னு சொல்றாரு, நான் அதிமுக தொண்டர்கள்ட்ட போவேன்னு சொல்லல, டில்லி செல்கிறார். ஏன்னா அதிமுக தலைமை அலுவலகம் என்ன டெல்லியிலையா இருக்கு? அதிமுக தொண்டர்கள் பூரா என்ன டெல்லியிலையா இருக்காங்க? ஏன்னா இவர்கள் முழுக்க முழுக்க யாரு தங்களுக்கு பிஜேபிக்கு வேண்டியவர்கள் யார் என்கிற போட்டி நடக்குது. இதை மிகச் சரியாக காய் நகர்த்துகிறது பிஜேபி. அதுவும் கரூர் சம்பவம் வந்த பிறகு இந்த தாவேக்காவையும் ஏதோ வகையில கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவை அப்படியே இவங்க ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்வது கூட எடப்பாடி இந்த கோஷ்டியில இவர்கள் மோதிக்கொள்ள பிஜேபி தர்ம யுத்தத்தை நடத்த சொன்னவர்கள் இவர்கள் நடத்துகிற மர்ம யுத்தத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். நிச்சயமாக நம்ம படத்துல நம்ம கேட்ட கதையில போற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.